ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் ஸ்கொயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன குழம்பு பார்க்க போகிறோன்னா மொச்சப்பயிறு குழம்பு. அதுக்கு மொச்சப்பயிரை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், புளி, சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்து கூட தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கூட மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி போடுறேன். அது உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. இது நான் வீட்டிலையே அரைச்சது தான். இதில் வந்து நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 4 இல்லைன்னா 5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மி தான், அதனால் நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கரைச்சி எடுத்த தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த தேங்காவையும் சோம்பையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரையும் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மொச்சப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா களிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.